ரஜினி சாரே எனக்கு பேச பயமா இருக்குன்னு சொல்ற ஒரு வீடியோ பார்க்கும்போது கண்ணு கலங்குது. ரொம்ப ப்ரெஷரா இருக்கு. பேன் சோஷியல் மீடியா பிளாட்ஃபார்ம். கவலைப்படாதீங்க, நம்ம தளபதி கிட்ட சொல்லி பேன் பண்ணிடுறோம். சோஷியல் மீடியாவையா? Let's go holidays. It's time to travel beyond the boundaries. Max Gold, cash for gold. Call 044-4545-4545. அடையார் ஆனந்த பவன் ஸ்வீட்ஸ் அண்ட் ஸ்நாக்ஸ் மற்றும் A2B வெஜ் ரெஸ்டாரண்ட் உங்கள் பசியார எங்கள் ருசி பேசும். நீங்க இப்ப வரைக்குமே ஸ்டாக் பண்ணிட்டு இருக்க ஒரு ஆக்ட்ரஸ் ப்ரொஃபைல்னா யாரு சொல்லுவீங்க? ஆக்ட்ரஸ்னு இல்ல, பொண்ணுன்னு இருந்தாலே சர்ச் பண்ணுவோம். ஒரு இன்ஸ்டாகிராம் ஃபீட்ல வந்து அது யாருன்னு பாப்போம். அதுக்கு பேரு ஸ்டாக்கிங் கிடையாது. தட் இஸ் நம்ம வந்து வேற பார்த்து ஆரம்பிக்கிறது மட்டும்தான் நான், மிச்சதெல்லாம் நீங்க பேசிடுறீங்க. கவி பிடிக்காம செஞ்ச ஒரு விஷயம்னா என்ன? அது நிறைய இருக்கு. ஷூட்டிங்கே அப்படிதான் பண்றேன். எனக்கு சாப்பிடுறது ரொம்ப கஷ்டம். எனக்கு பிடிக்கவே பிடிக்காது சாப்பாடு சாப்பிடுறது. ஜெனரலா சாப்பிடுறதுக்கே எனக்கு பெருசா இந்த ஜென்சி கிட்ஸோட டேர்ம்ஸே பிடிக்க அவங்க மாட்டேங்குது. ஜல்சா அப்படி அவ்வளவுதான். ஒரு 1 மினிட்ல எனக்கு ஏதோ எங்கேயோ சட்டமன்றம் இல்ல பட்டிமன்றம் சோ யாரு இங்க இருக்கவங்கல நல்ல அண்டர்ஸ்டாண்டிங்கான ஒரு பர்சன் உங்களுக்கு சொல்லுங்க. கதிர். ஓகே, டன். அண்டர்ஸ்டாண்டிங்கான பர்சன் தான் க்ளூ கொடுக்க போறாங்க. அப்ப இது யாருன்னு அவர் கண்டிப்பா தெரிஞ்சிருக்கணும். தெரியலன்னா பனிஷ்மெண்ட் தான். எனக்கு ஒரு பையன் இருக்கான், அண்ணனுக்கு ஒரு பொண்ணு. அண்ணன் பொண்ணு. ஹரியானா. ஹரியானா அதான் சொன்னேன். ஏதோ பையன் பேரு இல்ல ஆரியாவா அப்படின்னு சொல்றேன்னு நினைச்சிருப்பாரு. ஆமா, நிறைய பேர். Okay, perfect. So she is there. அழகா இருக்கு. She is our sweet daughter. Okay. அடுத்து நீங்க யாரை சூஸ் பண்றீங்க? உங்களுக்கு யாரு இங்க நல்ல அண்டர்ஸ்டாண்டிங்கான ஒரு பர்சன், நல்ல கரெக்டா க்ளூ கொடுப்பாங்க? அவங்களுக்கு திவ்யா பாரதி தான். நான் எதுவுமே சொல்ல. ஓகே, ரைட். நீங்க இப்போ இதை பிடிச்சுக்கோங்க. எப்படி? ஓகே, யாருன்னு ட்ரெயின் பாத்வே. ஓகே, ரூட். அண்ணா ஓ மை காட், எப்படி இது கிராக் பண்ணாரு அவரு? ரூட் அவங்களோட இல்ல இப்பலாம் ஆனோ நான் ஏதோ சல்சா டான்ஸ் ஆட இல்ல போறாங்க. ப்ரொடக்ஷன் கம்பெனி பேர் ரூட் இல்ல, அதனால. ஓகே, one word about it. பார்த்ததில்ல. Yes, you're born with him. Yeah, I mean like Anna, we have grown up together and he's very supportive. He's actually very nice person. அது பழகுறவங்களுக்கு தான் தெரியும். அவரோட வளர்ச்சி பாக்கும்போது எப்படி இருக்கு இப்போ? நாங்க ரெண்டு பேரும் we came here to Chennai in the same time. எனக்கு கேட்டா ஒரே ஒரு விஷயம் தான், அவரோட இன்னைக்கு இருக்கிற அவரோட உயரத்துக்கு ஒரே ஒரு காரணம் அவரோட நேர்மை மட்டும்தான். ஓகே, so sweet. And அடுத்து உங்களுக்கு யார் இங்க நல்ல அண்டர்ஸ்டாண்டிங்கான பர்சன்? தயவு செஞ்சு கதிர் ப்ரோ மட்டும் டீல்ல விட்டுறலாம் இந்த வாட்டி. எல்லா டைமும் ஒரு மாட்றாரு. யாரு க்ளூ கொடுக்க? சரி, பூர்ணி கொடுக்கட்டும். என் மேல அவ்வளோ ஒரு நம்பிக்கை. எஸ். தலையில கிரீடம் யாரு? நான் தானா? queen is here. Where is the crown? தலையில கிரீடம். கிங் யாரு? லிங்கமா? அவங்க மனசுல கிங்னா லிங்கம் தான். அவர் நான் சரி. நானு கல்யாணம் பண்ற ஹஸ்பண்ட் எனக்கே தெரியாதே. படத்துலயா? இவன் தான். so sweet. முன்னது இது ஜீவியா? முன்னாடி பண்ணது கிரீடம் மகாராஜா விஜய் சேதுபதி சார். சம ஃபாஸ்டா யூசுவலா உங்களுக்கு எல்லாம் குழந்தை கொடுத்துட்டாங்க ஈஸியா. கல்யாணம் யாரு? எனக்கு கல்யாணம் ஆயிடுச்சுன்னு எனக்கு டவுட் ஆயிடுச்சு திடீர்னு. பூர்ணிமா, நீங்க யாரை சூஸ் பண்றீங்க? இவங்க தான். வீடு வீட்டுக்கு இன்னொரு பேரா? சின்ன வீடு. நான் சொல்லல, அவர் ஒரு ப்ளே பாயிண்ட். வெரி நாட்டியா. ஹவுஸ்.
பிக் பாஸ் ஹவுஸ் பெரிய house. மாயாவா yeah. எனக்கே Big Boss நான் நீங்க house காட்டவே வேண்டாம், எனக்கே தெரியும் நீங்க எல்லாம் காட்டுறீங்க. ரைட், நீங்க சொல்லுங்க விஜய் சேதுபதி சார் பத்தி. இது காமிச்சிங்களா? இந்த ட்ரைலர் பார்த்தாரா? எனக்கு வந்து மகாராஜா லாஸ்ட் மந்த்ல தான் வந்து அது அந்த ப்ரொடக்ஷன்ல நானும் இவனும் ஒரு படம் பண்ணியிருக்கோம். ஸோ அந்த ப்ரொடியூசர் வந்து கேட்டே இருந்தார் இந்த மாதிரி இஷ்கு. ஸோ அவர் வந்து இந்த மாதிரி ஒரு ரோல் இருக்கு பண்றீங்களான்னு கேட்டேன். நான் சொன்னேன் சார் திடீர்னு இப்படிலாம் கேட்டால் எப்படி அந்த மாதிரி எனக்கு கொஞ்சம் நான் ஹெசிடேட் பண்ணேன். ஏன்னா தெரியல அது வந்துட்டு போற மாதிரி இருக்கும், ஒர்க் அவுட் ஆகுமா என்ன தெரியல. But he was so stubborn, like he was insisting me to do that role, producer. சரி சொல்லிட்டு சரி ஓகே 3 days தானே பண்ணிக்கலாம், கொஞ்சம் பேமெண்ட் வருது அப்படின்னு சொல்லி ஓகே சொல்லிட்டு போனேன். செட்டுக்கு போனேன். அப்போது சாரே கூப்பிட்டு இந்த மாதிரி ரொம்ப தேங்க்ஸ் இந்த மாதிரி இந்த ரோல் அக்செப்ட் பண்ணி பண்ணதுக்கு, we are so grateful to you அப்படின்னு சொல்லி சொன்னார். and that was very sweet of him. அண்ட் ஏதாவது டயலாக்லாம் பேசும்போது அவருக்கு இருந்த டயலாக் கூட அந்த பொண்ணு பேசிட்டுமே அந்த மாதிரி சொன்னார். he was very sweet like that. yeah. ரைட். ஏன் இந்த ஃபோட்டோ மறுபடியும் உங்ககிட்ட காமிச்சோன்னா, யுவர் ஃப்ரெண்ட்ஷிப் வித் மாயா அப்படின்றது இன்றைக்குமே நிறைய பேர் செலிப்ரேட் பண்ணுறாங்க. ஓகேவா? ஸோ அதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? அவங்க ஸ்டாண்டப் காமெடி ஷோ வந்து ஃபார் த ஃபர்ஸ்ட் டைம் பொம்பளையில் அப்படி வச்சு பண்ணாங்க. பார்த்தீங்களா போய்? இன்னும் நான் போகல. லைக் மேபி இந்த ஷோ மேபி நான் போவேன்னு நினைக்கிறேன். ஐ எம் ஸோ ஹாப்பி. ஏன்னா அவங்க லைக் அவங்க சினிமாக்குள்ளே தான் இருந்தாங்க. ஐ திங்க் அவங்களுக்கு ஏதோ அது அவங்களுக்கு ஒர்க் அவுட் ஆகலை. எனக்கு ஐ எம் நாட் லைக் தட் டைப் ஆஃப் பர்சன். எனக்கு ரொம்ப இண்டிபெண்ட்டாக நான் ஜாலியாக எனக்கு என்ன பிடிக்குதோ அதை பண்ணணும் அப்படின்ற. ஸோ அதனால் அவங்க ஷீ டுக் அ பிரேக் ஃப்ரம் சினிமா அண்ட் இப்போ வந்து அவங்களுக்கு பிடிச்சதை பண்ணிருக்காங்க. அவங்க முன்னாடி பிக் பாஸ் ஹவுஸில் இருக்கும்போதே என்கிட்ட சொல்லிட்டு இருந்தாங்க, எனக்கு இந்த ஸ்டாண்டப் ஷோஸ் இந்த மாதிரிலாம் பண்ணும் அப்படிலாம் சொல்லிட்டு இருந்தாங்க. ஏதாவது ஒன்று பண்ணணும்னு சொல்கிறேன். நாங்களும் நிறைய டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம், என்னெல்லாம் பண்ணலாம் எப்படிலாம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இப்போ வந்து அது வந்து ஒரு நல்ல ரீச்சில் போயிட்டுருக்கு. ஏன்னா அவங்க ஸ்டார்ட் பண்ணும்போது ரொம்ப ஹெசிடண்ட்டாக தான் இருந்தாங்க. ஆனால் எனக்கு தெரியும் அது. ஏன்னா நான் பார்த்துருக்கேன், உள்ளே பார்த்துருக்கேன். அவங்க பண்ணுற ஒவ்வொரு கேரக்டரும் அந்த அளவுக்கு பேசப்படுது, ஹைப்பாக இருக்குது. பிகாஸ் அவங்க எக்ஸ்ட்ரீம்லி, யூ ஹவ் நோ ஐடியா, அவங்க எக்ஸ்ட்ரீம்லி டேலண்டட், ரொம்ப ஸ்பான்டேனியஸ் அவங்க. ஸோ அதனால வியந்து பார்ப்பேன், எப்படி இது டக்குனு இப்படி பண்ணுறாங்க, எப்படி மாறுறாங்க, எப்படி இந்த மாதிரி கேரக்டர்லாம் பண்ணுறாங்க. ஷீ டிசர்வ்ஸ் அ பொசிஷன். எஸ். ஸோ வந்து ட்ரூத் அண்ட் ட்ரூத் ஒன்லியில் சத்யா அவர் தான் விளையாட போறாரு. ஏன்னா இங்க இருக்க எல்லாரையும் விளையாட விட்டு வேடிக்கை பார்த்த ஒரே ஆள் நீங்க தான். ஓகேவா? ஸோ லைஃப்ல எடுத்த தப்பான டெசிஷன் என்ன? இந்த இன்டர்வியூக்கு வந்ததா இருக்கு. ஆனா நான் இந்த கேள்வி எழுதும் போதே அந்த ப்ரொடியூசர்கிட்ட சொன்னேன், இதை வைக்காத, அவர் பட்டுன்னு மூஞ்சி நடிச்ச மாதிரி சொல்லுவாருன்னு. சூப்பர் சார். மே ஐ நோ வை? அதெல்லாம் கிடையாது. லைஃப்ல எனக்கு எடுத்த தப்பான டெசிஷன். தப்பான டெசிஷன்ஸ் வந்து ஐ திங்க் எவ்ரி ஸ்டேஜ் ஆஃப் லைஃப்ல நம்ம ஏதாவது ஒரு டெசிஷன் எடுப்போம். சம்டைம்ஸ் when it works out you will feel that நம்ம வந்து ரைட்டான டெசிஷன் எடுத்திருக்கோம். அது சரியா வரலன்னா ஐயோ ஏன் இந்த டெசிஷன் நம்ம எடுத்தோம் அப்படின்னு நிறைய இன்ஸ்டன்சஸ் இருக்குது லைஃப்ல. உங்க பார்ட்னர்கிட்ட அடி வாங்கின ஒரு மொமெண்ட்? ஒரு எந்த மூமெண்ட் பல partner? மூமெண்ட் இருக்கு சார். நானாவது அவங்க எந்த பார்ட்னர்னு கேக்குறாங்க சார். எனக்கு வந்து ஒரே பார்ட்னர் தான். நான் வந்து ஆல்மோஸ்ட் ஒரு 20 years அவங்க கூட இருந்து அதுக்கப்புறம் தான் கல்யாணம் பண்ணேன். ஃபார் யுவர் இன்ஃபர்மேஷன். ஆஃப் லைட் கூட சொல்லலாம். ஆஃப் லைட் அடி வாங்கின ஒரு மொமெண்ட். ஆஃப் லைட்டா? ஆமாம், ஏதோ குக் பண்ணிவிட்டு அந்த இந்த கேஸ் இது வந்துட்டு ஆஃப் பண்ணாமல் கொஞ்ச நேரம் வேறு ஏதோ பண்ணிட்டு இருந்தேன், மொபைல் நோண்டிட்டு. திடீர்னு வீடு ஃபுல்லாக ஸ்மெல் வந்தோடனே நீ இறந்தா கூட போகிறேன், என் பையனுக்கு ஏதாச்சும் கொண்டுடுவேன் அப்படின்னா. ஸோ அந்த மாதிரி மூமெண்ட் தான். உங்களுக்கு உங்க பிரதர் படத்திலேயே பிடிக்காத ஒரு படம்னா என்ன? படத்திலே பிடிக்காத ஒரு படம்னா மிஸ்டர் எக்ஸ்னு வச்சுக்கோங்க. ஓகே சார், வச்சுக்கவா இல்லை சொல்ல ஓகேவா? மிஸ்டர் எக்ஸ் லாக் பண்ணிடலாம். மிஸ்டர் எக்ஸ். சீக்ரெட் சைட் ஆஃப் சத்யா, இவங்க யாருக்குமே தெரியாத ஒரு விஷயம். சீக்ரெட் சைட் ஆஃப் யோர்ஸ் என்ன சொல்லுவீங்க? சீக்ரெட் சைடா? நம்ம ஒரு ஓப்பன் புக் மாதிரி தானே இருந்திருக்கோம். எனக்கு தெரியும். சீக்ரெட் சைட்னா அவங்களுக்கு தெரியாதுதான். மேபி நான் ஸ்போர்ட்ஸ் நிறைய விளையாடுவேன். என்ன ஸ்போர்ட்ஸ் சார்? ஃபுட்பால் விளையாடுவேன், கிரிக்கெட் விளையாடுவேன், இப்போ டைம் கிடைச்சா பேட்மிண்டன் விளையாடுவேன். இதை ஏன் இவ்வளோ சீக்ரெட்டாக வச்சுருந்தீங்க எங்ககிட்ட? இல்லை, உங்களுக்கு தெரியாத ரைட். அடுத்து கதிர் ப்ரோ, உங்களுக்கு இனிமேல் இந்த மாதிரி ஒரு சீனே பண்ண மாட்டேன் அப்படின்னா எந்த சீன் சொல்லுவீங்க? இந்த மாதிரி ஒரு சீனே பண்ண மாட்டேன் அப்படின்னா இந்த படத்தில் அந்த ஃபர்ஸ்ட் நைட்
அந்த ஃபர்ஸ்ட் நைட் சீனை வைக்க கூட இல்லை, ஆனா அந்த ஃபர்ஸ்ட் நைட் சீனை பத்தி நிறைய அது வந்துச்சா இல்லையான்னு கூட எனக்கு தெரியல. அது சீரீஸ்ல இருக்கான்னு எனக்கு தெரியல. அப்படிலாம் இல்லை. அப்போ ஃபர்ஸ்ட் நைட் சீன் திருப்பி பண்ணுவீங்க? இது அடுத்த படத்துல இருந்துச்சுன்னா பண்ணி தான் அவனுக்கு போய் பண்ண முடியாதுன்னு அந்த டைரக்டர் இவன் வேற இப்படி பேசி வச்சிருக்கான், என்ன பண்றது? ஆக்சுவலா படத்துல இந்த அதாவது இனிமேல் இந்த மாதிரி ஒரு சீனை பண்ணவே மாட்டேன்னா எந்த சீன் அதுன்னு கேட்டேன். அப்படியே ஆக்டரா எல்லா சீனும் நாங்க பண்ணும்போது கூட ஒரு சீன் ஓகே ப்ளீஸ் சொல்லுங்க. வந்துருச்சு. பனானா சாப்பிட்ற மாதிரி பண்ண மாட்டேன். பனானா பிடிக்காது, ஸ்மெல் இருக்கும், வாமிட் வரும், ஸ்க்ரீன்ல அது எடுக்க முடியாது. அது எங்களுக்கு வந்து இவனோட ஃபர்ஸ்ட் நைட் சீன் எடுக்கும்போது படமாக தான் தெரியும். எங்க போனாலும் அந்த ஃபர்ஸ்ட் நைட்லயே வந்து சீரியஸ் வந்து பாக்குறோம் நாங்க எல்லாரும். ஹைலைட் இந்த ஃபர்ஸ்ட் நைட் சீன் அவர் கூட இல்ல. அர்த்தமா ஒரே நிமிஷம். ஃபர்ஸ்ட் நைட் சீன் எடுக்கிறதுக்கு முன்னாடி அந்த ரூம்ல வெயிட் பண்ணது அவரு, அதுக்கப்புறமேலு வாந்தி எடுத்தது அவங்க, ஹாஸ்பிட்டல் போனது அவங்க, ஹாஸ்பிட்டல் போனதுக்கு அப்புறம் போய் பார்த்தது அவரு. இவ்வளவுதான் எங்கனால சொல்ல முடியும். இதெல்லாம் ஸ்கிரீன்ல பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. ஜூன் 20 நிறைய ஃபர்ஸ்ட் நைட் சீன் இருந்திருக்கு. நிறைய பெண்களோட எல்லாருமே ஜூன் 26 லிங்கம் வெப் சீரிஸ் ஜியோ ஹாட்ஸ்டார்ல போய் அந்த ஃபர்ஸ்ட் எபிசோட ஃபர்ஸ்ட் நைட் சீனா ஃபர்ஸ்ட் எபிசோட்ல இல்ல 7th 8th, அதனால 1 ஆமா லாஸ்ட் எபிசோட். சோ 1 to 7 பாத்தீங்கன்னா தான் புரியும். சோ 8th எபிசோட்ல வர ஃபர்ஸ்ட் நைட் சீனை இப்படி சொல்லிட்டு எல்லாரும் ஃபார்வர்ட் பண்ணி ஸ்ட்ரைட்டா ஃபர்ஸ்ட் நைட் எல்லாருமே அப்படி சொல்றா. ஓகே சீரிஸ் பாக்குறோம். ஓகே பாத்துட்டு நாங்க எல்லாரும் சொல்றோம். நீங்க ட்ரை பண்ண ஒரு வியர்டான ஃபுட் காம்பினேஷன்னா என்ன? டிஃபரெண்டான ஃபுட்லாம் ட்ரை பண்ணிருக்கேன். வேல் சாப்பிட்டுருக்கேன், ஆக்டோபஸ் சாப்பிட்டுருக்கேன், ஸ்னெயில் சாப்பிட்டுருக்கேன். ஓகே ஓகே நான் சாப்பிடல இன்னும் போலாம் அடுத்து. சொல்லலாமா? ஏன் அது ஒரு ஹோட்டல்ல வாங்கி சாப்பிட்டது. நான் ஒன்னும் நானா உள்ள போய் கடல்ல மாதிரி அப்படி நினைச்சு லிங்கம் மாதிரி ஃபீல். டிஸ்க்ளைமர் போடுவோம். வெயில் வந்து யூரோப்ல ஒரு கண்ட்ரில இட் இஸ் லீகல், தேர் இட்ஸ் a very famous dish. ஸோ நான் எங்க போனாலும் அங்க இருக்கிற இது ட்ரை பண்ணணும்னு. வேல் சாப்பிடலாம், வேல் ஸ்பம் தான் சாப்பிடலாம். இந்த ஒரு question நீங்க வஞ்சரம் சாப்பிடுறப்போ நான் வேல் சாப்பிடக்கூடாதா? புரியலையே பாஸ். வஞ்சரம் வந்து குட்டி, வேல் வந்து பெருசு. ரெண்டு மீன் தானே? வந்து வேல் ரெண்டு மீன் தானே? ரெடி நாக் அவுட். ரைட். நீங்க இப்ப வரைக்குமே ஸ்டாக் பண்ணிட்டு இருக்க ஒரு ஆக்ட்ரஸ் ப்ரொஃபைல்னா யாரு சொல்லுவீங்க? ஆக்ட்ரஸ்னு இல்ல, பொண்ணுன்னு இருந்தாலே சர்ச் பண்ணுவோம். ஒரு இன்ஸ்டாகிராம் ஃபீட்ல வந்து அது யாருன்னு பாப்போம். அதுக்கு பேரு ஸ்டாக்கிங் கிடையாது. தட் இஸ் நம்ம வந்து வேற பார்த்து இருங்க ஆரம்பிக்கிறது மட்டும்தான் நானு, மித்ததெல்லாம் நீங்க பேசிடுறீங்க. இப்போ ஒரு அடுத்த படத்துக்கோ யாரோ ஒருத்தர் இது இருக்கு, இந்த கதைக்கு சரி. அப்போ இதை சிச்சுவேஷன் இப்படி வச்சுக்கலாம். அடுத்து உங்களுக்கு ஒரு படம் வந்து ஸ்டார்ட் பண்றாங்க, உங்க லீடா கமிட் பண்ணிட்டாங்க, ஹீரோயின் சார்ஸ் உங்ககிட்ட கேட்கறாங்க, இன்ஸ்டாகிராம் எடுக்கிறீங்க, நேரா போய் இவங்க ஐடியா அடிக்கிறீங்கன்னா யார் ஐடியா? நான் கீர்த்தியோட ஸ்மார்ட் போனாடி ஸ்ரீலீலன்னு சொன்ன மாதிரி எனக்கு புரியல, யாரையுமே சொல்லுங்க. ஓகே ரைட். உங்க லைஃப்லயே மன்னிக்கவே முடியாத ஒரு பர்சன்னா யாரு? நான் மன்னிக்கவே மாட்டேன்டா ஒண்ணு அப்படின்னா. ஸ்கூல்ல சின்ன வயசுல நடந்த ஒரு சில புல்லிங் சுச்சுவேஷனோட இதில் அதை மன்னிக்க மாட்டேன்னு நான் இதை வச்சுக்கலாம். பிகாஸ் அந்த டைமோட இதில் ஐ சேஞ்ச் அஸ் அ பர்சன் லைக் ஸ்டில் நவ் அப்படின்னு எனக்கு ஒரு ஃபீலிங். ஸோ அந்த மாதிரி ஒரு உங்களை புல்லி பண்ணவங்கள மன்னிக்க மாட்டேன். ஓகே ரைட். ஸோ திவ்யா பாரதி, உங்களுக்கான கொஸ்டின்ஸ். உங்களை தூங்கவே விடாம பண்ண ஒரு காமெண்ட்னா என்ன? சும்மா பேச்சுலர் ரிலீஸ் டைம்ல நிறைய பேர் அப்ரிஷியேட் பண்ணி நிறைய காமெண்ட்ஸ்லாம் போட்டிருந்தாங்க. அந்த டைம்ல தூக்கம் இல்லாம இருந்தேன். எது நீங்க ரொம்ப அழகா இருக்கீங்க, உங்க கூந்தல் அழகா இருக்கு, உங்க கண்கள் அழகா இருக்கு, அந்த மாதிரி. எனக்கு ஒரு விஷயம் என்னன்னா, எனக்கு காம்ப்ளிமெண்ட் பண்ணா எனக்கு எப்படி எடுத்துக்கணும்னு தெரியவே தெரியாது. எனக்கு அது ரொம்ப கஷ்டம். ஸோ என்னை காம்ப்ளிமெண்ட் பண்றதை விட என்னை கலாய்க்கிறவங்கள தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும். தெளிவா அடுத்த தடவை இந்த இன்ஸ்டாகிராம் கமெண்ட் தள்ளிருங்க. இப்படி வாலண்டியரா வந்து வாங்கிக்கிறவங்கள நான் பார்த்ததில்ல மேடம். கலாய்க்கிறதுனா நல்ல விதமா, ஜாலியா ஃபன்னா. இப்ப இவங்க எல்லாம் பண்றாங்கல்ல, புள்ளி பண்றாங்கல்ல, அந்த மாதிரி ஃபன்னுன்றாங்க, புள்ளின்றாங்க. ஸோ உங்களுக்கு வந்து அந்த டைம்ல வந்த காமெண்ட்ஸ் எல்லாமே ஓகே. அடுத்தது, நீங்களே பிடிக்காம செஞ்ச ஒரு விஷயம்னா என்ன? அது நிறைய இருக்கு. ஷூட்டிங்கே அப்படிதான் பண்றேன். எனக்கு சாப்பிடுறது ரொம்ப கஷ்டம். எனக்கு பிடிக்கவே பிடிக்காது சாப்பாடு சாப்பிடுறது. ஜெனரலா சாப்பிடுறதுக்கே அவ வந்து ஷீஸ் a foodie, I know. பயங்கரமா சாப்பிடுவாங்க. சோ எனக்குலாம் வந்து சரி நம்ம
வயிறு பாவம் எதிர்பார்த்துட்டு இருக்கும் சாப்பாடுங்கிறதுனால சாப்பிடணும்னு சாப்பிடுவேன், பிடிக்காம தான் சாப்பிடுவேன். ஓகே. Yeah. ஆனா இதை நான் எதிர்பார்க்கல. உங்களுக்கு வந்து ப்ரப்போசல் கவுண்ட் எவ்வளோ இப்போ வர? அது கவுண்ட்லெஸ், இன்ஃபினிட்டி. ஒரு நம்பர் வாங்கி கொடுங்க சார், எப்படியாவது பேசி எத்தனை ப்ரப்போசல் கவுண்ட் வந்திருக்குன்னு. அது அவங்களுக்கு இல்ல, போட்டவனுக்கும் தெரியாது, படிச்சவங்களுக்கும் தெரியாது. அண்ட் ஃபைனலி பூர்ணிமா அவங்க கிட்ட ஜென்சி வேர்ட்ஸ்லயே உங்களுக்கு பிடிக்காத ஒரு வேர்ட்னா என்ன? பெருசா வேர்ட்ஸே தெரியாது. ஜென்சி கிட்ட ஏதாவது 4 வேர்ட் சொல்லுங்க. டக்குனு இவனை கேட்ட அவர்தானே இப்ப சொன்னாரு. அவர்தான் இப்ப சொன்னாரு. நான் தான் ஜென்சி. என்ன பிரெட் க்ரம்பிங். ஓ சரி, அப்படின்னா என்ன? அது தெரியாது, அது சபையில சொல்ல மாட்டோம். அது ஒரு பையனை லவ் பண்ணும்போது பெஞ்சிங் அதுக்கு என்ன மீனிங் தெரியல. பெஞ்சில் பெஞ்சில் உட்கார்ந்திருப்பாங்க, ஐடி கம்பெனில எல்லாம் உட்காருவாங்க. ஆமாமா, அந்த மாதிரியா இருப்பா. இந்த ப்ராஜெக்ட முடிச்சிட்டு அடுத்த ப்ராஜெக்ட் அது வொர்க் அவுட் ஆனா உன்ட்ட வரேன், வொர்க் அவுட் அப்படி போயிடுறேன். அந்த மாதிரி எனக்கு பெருசா இந்த ஜென்சி கிட்ஸோட டேர்ம்ஸே பிடிக்க மாட்டேங்குது. அவங்க ஜல்சா அப்படி எங்களுக்கு அவ்வளவுதான். எஸ். அடுத்து நீங்க கிளவுனான ஒரு மொமெண்ட். கிளவுனா? ஆமா, கிளவுனான ஒரு மொமெண்ட் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட. டே டு டே லைஃப்ல ஓவராலாவே அப்படிதான் இருந்துட்டு இருக்கு. பொதுவா சொன்னா எப்படி மேடம்? பர்టిక్యులரா சொல்றதுக்கு எதுவும் இல்ல, எல்லாமே அப்படிதான் இருக்கு. என்ன பண்றது நீங்க சொல்லுங்க. கிளவுனான மொமெண்ட் இந்த மாதிரி ஏதாவது இன்டர்வியூல போய் உட்கார வச்சா மண்டேல அந்த கிளவுன் இது போட்டு ஏதாவது பண்ணி விட்டுறாங்க, அந்த மாதிரி. உங்களுக்கு தெரியாதுதா? நான் மேடம் என் கையில எந்த ப்ராப்பர்ட்டியுமே இல்லை. அடுத்து நீங்க எத்தனை பசங்களை அரைஞ்சிருக்கீங்க? அந்த மாதிரிலாம் ஏதாவது இதுக்கு வேணா ஷூட்டுக்கு அந்த மாதிரி வேணா ஏதாவது சொன்னாங்கன்னா பண்ணியிருக்கேன். நானும் அரை வாங்கியிருக்கேன். நம்ம we have no rights to touch anybody physically. அந்த ஃபர்ஸ்ட் ரிலேஷன்ஷிப் அந்த பையன் ரொம்ப டாக்ஸிக்கா இருந்தா அஷ்டானே. உங்களுக்கு வந்து தெரியுமா? நான் ரிலேஷன்ஷிப்ல இருந்தது இல்ல, இதுக்கு ஊருக்கே தெரியும். அப்படியா? இது நல்லா இருக்கு. அதாவது ரிலேஷன்ஷிப்ல இல்லாததான் வந்து செம்ம கெத்து அப்படின்னு சொல்லி என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்து ப்ரொபோசல்ஸ்லாம் வந்து காலேஜ்லலாம் நான் வந்து டான்ஸ் டீம் ஹெட்டாக இருந்தேன். ஸோ காலேஜ் கொஞ்சம் பாப்புலராக இருந்தேன். ஸோ நிறைய நார்த் இந்தியன் பசங்க, கேரளா பசங்கள்லாம் இருந்தாங்க. அவங்க வந்து டேட் பண்ணலாமான்லாம் கேட்டாங்க. பட் என் ஃப்ரெண்ட்ஸுங்க தான் மச்சான் நம்மலாம் சிங்கிள் கெத்து அப்படின்னு சொல்லிட்டு வெறும் 9 பேர் கொண்ட பெண்கள் குழு இருக்கு. என்னுடைய கேங்கை கிராஸ் பண்ணாலே ஃபேக்கல்டிஸ்லாம் என்ன சொல்லுவாங்கன்னா, ஏதோ இது வந்து ஒரு கோஎட் காலேஜ் மாதிரியே இல்லை, ஏதோ விமென்ஸ் காலேஜ் மாதிரி இருக்கு உங்களா பார்த்தா அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி என்னை வந்து கெத்துன்னு உட்கார வச்சு அவங்க எல்லாரும் கல்யாணம் பண்ணி இடுப்புல ஒன்று கையில ஒன்று வச்சுட்டு சுத்திட்டு இருக்காங்க. கடைசியா ஒன் விஷ் பிலோ உங்களுக்கு கிடைச்சா என்ன கேட்பீங்க? I wanted to ban social media platforms. நான் பில்லியனர் ஆயணும்னு கேட்பேன். இல்ல ஆக்சுவலி என்னன்னா கரெக்ட் தான். லைக் நாட் தட் லைக் இப்போ ரொம்ப இதுவாயிட்டா இன்னைக்கு காலையில் ரொம்ப ஹெவியாக டாக்ஸிக்காக இருக்குது. ஸோ ஐ வாண்டட் டு கோ பேக் டு மை சைல்ட்ஹுட். அப்படி ஆயிடுச்சு. நான் வந்து ஸ்னேக் கேம் விளையாட்டு இருந்தது, அந்த மொமெண்ட்டே நல்லா இருந்தது போல. ஏன்னா நான் ஃபஸ்ட்டு இது யூஸ் பண்ணுற டைம்லலாம் சந்தோஷமாக தான் இருந்தது. பட் இப்போ டே டு டே பார்க்கும்போது சோஷியல் மீடியா வழியாக தான் வந்திருக்கேன், இவ்வளோ பார்த்துருக்கேன், பிக் பாஸ் போயிருக்கேன், ஐ ஹவ் ஃபேஸ்ட் எவ்ரி திங். பட் ஸ்டில் இன்னைக்கு வரைக்குமே ஏதாவது என்னை ஹர்ட் பண்ணுற மாதிரி ஒன்று சோஷியல் மீடியாவில் பார்க்கும்போது அவ்வளோ வலிக்குது. ஸோ எவ்வளோ குட்டி பொண்ணுங்க, எவ்வளோ குட்டி பசங்க சோஷியல் மீடியாவில் இருக்காங்க. இட்ஸ் வெரி ஈஸி டு ஹர்ட் எனிபடி. ரொம்ப டாக்ஸிக் ஆயிடுச்சு, அவ்வளோ ஹேட்ரட் காட்டுறாங்க. ரீசெண்டாக தலைவர் ரஜினி சாரே எனக்கு பேச பயமாக இருக்குன்னு சொல்கிற ஒரு வீடியோ பார்க்கும்போது கண்ணு கலங்குது. ஸோ நான் பிக் பாஸ்குள்ளே இருக்கும்போது கமல் சாரோடைய டீம் அவங்களுடைய கமெண்ட்ஸ் எல்லாத்தையும் ஆஃப் பண்ணிட்டாங்க. ஸோ அப்போ இது எப்படி இருக்குது? ரொம்ப ப்ரெஷராக இருக்குது. இல்லை, நேற்றுமே வந்து நாங்கள் ஈவெண்ட் முடிச்சுட்டு we were just waiting outside to have a team dinner. So we were on a call with the director. But I don't know, யாரோ ரெக்கார்ட் பண்ணியிருக்காங்க அங்கே. We didn't know that we were recorded. வீடியோவா இல்லை நீங்கள் வீடியோ ஆடியோவோட சேர்த்து they had uploaded that video. ஸோ காமெண்ட்ஸ் வந்து என்னன்னா, ஃப்ரீயா ஃபுட்டு கேட்குறாங்க. இல்லை, அது கூட நான் என்ன சொல்றேன்னா, அது கூட பரவாயில்ல. இப்போ முன்னாடி டைம்லலாம் சினிமாவில் இருக்கிறவங்களையோ இல்லை ஆக்டர்ஸையோ வந்து நம்மளால அவ்வளோ சீக்கிரத்தில் ரீச் அவுட் பண்ண முடியாது. எப்படி இருக்கும்னா, இதர் கும்பலாக சேர்ந்து கோஷம் போடலாம், இல்லையா ஏதாவது பத்திரிகையில் எழுதுவாங்க. அதுவும் ரொம்ப ஆபாசமான வேர்ட்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணியிருந்திருக்க மாட்டாங்க. ஆனால் இப்போ ரொம்ப ஈஸி ஆயிடுச்சு சோஷியல் மீடியா இருக்கிறதுனால. நான் எந்த ஆக்டரை வேணாலும், எந்த ஆக்ட்ரஸை வேணாலும், என்ன வார்த்தையை வேணாலும் சொல்லி நான் போடுவேன். ஸோ அந்த கமெண்ட்டை நான் போடுறதுனால
என்னை வந்து ஒரு 60 பேர் லைக் பண்ணுறாங்கிறது ஓகே, நிம்மதியாக இருக்கோ என்னமோ, இன்னைக்கு என்னோட கமெண்ட் 60 பேர் லைக் பண்ணிட்டாங்கன்னு போய் நிம்மதியாக தூங்குறாங்களோ என்னமோ தெரியல. பட் அந்த கமெண்ட்டை படிக்கிற அந்த சோல் எவ்வளோ மனசு கஷ்டப்படும். அது வந்து பாவத்தை சேர்க்குற மாதிரி தானே. ஸோ இப்போ ரொம்ப நெகட்டிவிட்டி ஆயிடுச்சு ஹெவியாக. அந்த ஹேட்ரடை நினச்சி போடுற அவங்களும் அவ்வளோ நெகட்டிவ் எனர்ஜியை நீங்க ரிலீஸ் கவலைப்படாதீங்க, பண்ணுறாங்க. நம்ம தளபதி கிட்ட சொல்லி பேன் பண்ணிடுறோம். சோஷியல் மீடியாவையா? ஃபீல் பண்ணாதீங்க. ரெடி. பட் அதான் இது என்ன பண்றது, இதுக்கு ஒரு சொல்யூஷன் இல்லை, இல்லாமலும் இருக்க முடியாது. இருக்கிறது இவ்வளோ டாக்ஸிக்கா இருக்கு. மேபி நம்மளாதான் அதை பார்த்து திருந்தணும்னு நினைக்கிறேன். கலியுகம். கலியுகம். ஓ மை காட். பாவம் ரொம்ப ஃபீல் பண்ண அது வச்சிட்டீங்க. ஒரு 1 மினிட்ல எனக்கு ஏதோ எங்கேயோ சட்டமன்றம் இல்ல பட்டிமன்றம் சட்டமன்றம் live பார்க்கும் நபர்களில் திவ்ய பாரதியும் ஒருவர். பட்டிமன்றம்ல இருந்த மாதிரி இருந்தது. சட்டமன்ற Daily அடிக்கடி live பாத்துக்கிறேன்ல, அதனால. சட்டமன்றம் லைவ் பாப்பீங்களா? இல்ல நான் எதுவும் ஏய் பார்க்கல. அதெல்லாம் எதுக்கு பாக்குறேன்? ஆனா வந்து எல்லாருமே வந்துட்டு சிஎம் சாரோட போய் போட்டோ எடுத்துறாங்கன்னா உங்க ஃபீல்ட்ல இருந்து நாங்க அதை ரொம்ப எதிர்பார்த்தோம். ஆனா அது வரவே இல்லையே. எடுக்கல இல்லடா. ஸோ சிஎம் சாரோட எல்லாருமே போய் போட்டோ எடுத்து போட்டிருந்தாங்க நிறைய செலிபிரிட்டிஸ். ஆனா உங்க பேஜ்ல இருந்து அது நாங்க வரும்னு எதிர்பார்த்தோம். ஏன் வரல? போய் மீட் அடிக்கடி பண்ணல. பாக்கும்போது எதுக்கு போட்டோ எடுத்துக்கீங்க? என்ன பேச விடுங்க. அந்த எதிர்பார்ப்புலயே வச்சிருக்கிறதுக்காக தான் போடாம இருக்கேன். ஏய் யாரா அவனை பேச விடுங்க. எப்ப கதட்டு கேள்வி கேட்டாலும் போய் கேட்டு எடுத்து போட்டுறேன் ஆன்சர். ஓகேவா? இல்ல நீங்க ஏன் எடுக்கல? இல்ல பாத்துட்டீங்களா? இல்ல வேண்டாம். ஓகே, பட் எடுத்து போட்டுறேன் சீக்கிரம் அந்த போஸ்ட் பார்த்துறேன். ரைட், தேங்க்யூ ஸோ மச். அண்ட் ஃபைனலி இந்த லிங்கம் வெப் சீரிஸ்ல அந்த 7வது எபிசோட தவிர மற்ற எபிசோட்லாம் ஏன் பார்க்கணும் அப்படின்ற ஒரு காரணம் சொல்லிட்டீங்கன்னா நல்லா இருக்கும். ஏற்கனவே சொல்லிட்டேன் ஃபர்ஸ்ட். அது 7வது எபிசோட்ல இருக்கும். தவறவா? ஓகே. அந்த 7வது எபிசோட் பாக்குறதுக்காக பில்டப்பா ஒரு 1 2 3 4 5 அதுக்கு அப்புறமா ஏன் 8வது எபிசோட்ல என்ன நடக்குதுன்னு பாக்குறதுக்காக 8வது எபிசோட் பாருங்க. மேடம் என்ன சொன்னீங்க? அதுக்கான மூட் செட் பண்ணறதுக்கு சொன்னேன். ஓகே, பட் லிங்கம் வந்து ஒரு என்டர்டெய்னிங்கான ஒரு வித்தியாசமான ஒரு ஃபேமிலி கேங்ஸ்டர் ட்ராமா. இது ஒரு ட்ரூ இன்சிடெண்ட், ஒரு ரியல் லைஃப் கேரக்டரை பேஸ் பண்ண ஒரு சீரீஸ். அண்ட் எனக்கு இந்த கதை கேட்குறப்போ எவ்வளோ இன்ட்ரெஸ்டிங்காக இருந்ததோ, எனக்கு இதை நான் பண்ணுறேன் அப்படிங்கிறப்போ ரொம்ப நிறைய பேர் கூப்பிட்டு உங்களுக்கு அதோட மொத்த இது தெரியுமா, அதை அவரோட பழகினவங்க. அவர் வந்து எனக்கு தினேஷ்னு ஒருத்தர் தெரியும். அவர் வந்து ஸ்கூலுக்குலாம் கூப்பிட்டு போய் விட்டுருக்காரு. அண்ட் see, it is not a debate about whether he is a good person or a bad person, but ana இது வந்து ஒரு பயோபிக் ஆஃப் கபடி பிளேயர் who wanted to become a police but turned into a gangster அப்படிங்கிற மாதிரி ஒரு வித்தியாசமான அப்ரோச் இருக்கிற ஒரு சீரீஸ். லவ் இருக்கு, ஃப்ரெண்ட்ஷிப் இருக்கு, ஃபைட் இருக்கு, டான்ஸ் இருக்கு, ஃபர்ஸ்ட் நைட் சீன் இருக்கு, தங்கச்சி சென்டிமெண்ட் இருக்கு, அம்மா சென்டிமெண்ட் இருக்கு, ஃப்ரெண்ட்ஸ் கண்டிப்பாக ஸ்போர்ட்ஸ் இருக்கு, எல்லாமே இருக்குங்க லிங்கம்ல. அவ்வளவுதான். அதுக்காக தயவு செஞ்சு 26 எல்லாமே இருக்கு, நல்லாவே இருக்கு. மறக்காம நீங்க வந்து ஜூன் 26 அன்னைக்கு ஜியோ ஹாட்ஸ்டார்ல லிங்கம் வெப் சீரிஸ் பார்த்துட்டு நம்மளோட லவ் அண்ட் சப்போர்ட்டை வந்து இந்த டீமுக்கு ஷேர் பண்ணுவோம். Thank you so much. Thank you. We so had a much great fun. Let's go holidays. It's time to travel beyond the boundaries. Max Gold, cash for gold. Call 044 4545 4545. அடையார் ஆனந்த பவன் ஸ்வீட்ஸ் அண்ட் ஸ்நாக்ஸ் மற்றும் A to B வெஜ் ரெஸ்டாரண்ட் உங்கள் பசியார எங்கள் ருசி பேசும்.